சார் வாங்க சார் போலாம். போயிடலாம், half an hourல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ப்ளீஸ் சார். போயிடலாம், 10 நிமிஷத்துல போயிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. சாந்தி, உனக்கு என் மேல கோவமா? இல்ல சாந்தி, உனக்கு என் மேல கோவம் தான். அதான் அந்த சைடு திரும்பி இருக்க. எனக்கு தெரியும். நான் ஏன் சார் உங்க மேல கோவப்படணும்? நிச்சயமா இல்ல. இல்ல சார். ப்ராமிஸ்? சார் சீக்கிரமா கிளம்பு. சார் இங்கேயே இருந்துட்டு காலையில போலாம் சார். அதான் முடிஞ்சிருச்சுல. கரண்ட் வர வரைக்குமாவது இங்கேயே இருக்கலாம் சார். கரண்ட்டை நம்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். இந்த டார்ச், சீக்கிரம் கிளம்பு. சார் இந்த டார்ச் வெளிச்சத்துல கூட என்னால ரெடியாக முடியாது சார். என் ட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கு சார். என்கிட்ட என்ன வெக்கம் சாந்தி? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. சார் என்ன சார் இது? நான் அப்பவே போலான்னு சொன்னேன், நீங்க தான் இருன்னு சொல்லி. சரி சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? கிளம்பு. சார் நேற்று ராத்திரியில இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல சார். உங்களை எப்ப பாப்போம் பேசுவோன்னு இருந்தேன். என்ன சார் எதுவும் பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? எனக்கு கூட அதே மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா சரியாயிடுச்சு. நீ அதையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கல, அதான். நான் எதையும் யோசனை பண்ணவே இல்லை சார். அது என்னன்னு சொல்ல தெரியல சார். ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. சாந்தி, நீ போய் என்னென்ன ஜாப் பெண்டிங்ல இருக்கு, எல்லா வேலையும் சரியா நடக்குதா இல்லையான்னு நோட்ஸ் எடுத்துட்டு வா. சபாஷ், எழுக்கக்கூடாது, இழந்துவிட்டு இழுப்பி வரையா? சரிம்மா. அதான் எழுந்து நின்று சரி பாப்போம். இதெல்லாம் தெரியாதா எனக்கு? ஆஃபீஸில் எவ்வளோ பார்த்துருக்கேன். உட்கார். என்ன சாந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இல்ல இல்ல, உனக்கு நிச்சயமா ஏதோ ஆயிப்போச்சு. மனசு என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்குதே. இதை நான் எப்படிதான் அடக்கிறது? ஏன் சாந்தி ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் இல்ல? என்ன திடீர்னு பாஸ பத்தி எல்லாம் கேக்குற? சும்மா, எங்க அப்பா அம்மா கூட இது வரைக்கும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஆனா நம்ம பாஸ் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி எனக்கு டின்னர் கொடுத்தாரு. நம்ம பாஸ் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரா? ஆமா சும்மா, நம்ம பாஸ்க்கு என் மேல ரொம்ப ஆசை இருக்கு. அவரோட பரந்த மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தாருன்னா அதை விட இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. சாந்தி, நீ நம்ம பாஸ் அரவிந்த் பத்தியே பேசிட்டு இருக்க? ஆமா சும்மா, அவரை பத்தி தான். அது சரி, எங்க கேக் கட் பண்ணீங்க? அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போய் அங்கதான் என்ன கேக் கட் பண்ண சொன்னாரு. கெஸ்ட் ஹவுஸ்லயா? அங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க? சாயந்தரம் 5ல இருந்து 9 மணி வரைக்கும். அவ்வளவு நேரம் கேக் கட் பண்ணீங்களா? என்னைக்கு இது நடந்தது? என்னைக்கு உன் பர்த்டே? லாஸ்ட் 14th. போன 14th? ஆமா சும்மா, நீ அன்னைக்கு வேலைக்கு வரல.
அது என்னமோ சும்மா எனக்கு வேலை பார்க்கறதுக்கே இஷ்டம் இல்லை. 24 மணி நேரமும் பாஸையே பார்க்கணும்னு தோணுது. சரியா தூங்குறதும் இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தான். சாந்தி, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. எஸ், there is something wrong. நோ, எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நான் இப்பதான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இல்ல, அங்க என்னமோ நடந்திருக்கு. ஒன்றும் நடக்கல. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. உன் பேச்சு இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. இல்லனா நீ இப்படி எல்லாம் பேசுறவ இல்ல. கண்டிப்பா அங்க ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் நிச்சயம். மிஸ்டர் அரவிந்த், he is not available. எனி மெசேஜ்? சார், மெசேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஆபீஸ் கிளம்பி வாங்க. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. கிளம்பி வாங்கன்னா வாங்க. நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன். எந்த அர்ஜென்ட் மீட்டிங்கா இருந்தாலும் விட்டுட்டு வாங்க. சும்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நீங்க இங்க வாங்க சொல்றேன். இன்னும் எண்ணி 5 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும். இருக்கீங்க. முந்தா நாள் சாந்தியை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனீங்களா? யார் சொன்னது? யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல. போனீங்களா இல்லையா? சும்மா அது ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்கிட்ட போய் சொல்றதுக்கும் பிளேட்டை மாத்தி போடுறதுக்கும் வீணா முயற்சி பண்ணாதீங்க. நான் கேட்டது நீங்க போனீங்களா இல்லையா, அவ்வளவுதான். போனோம். ஆனா நீ கற்பனை பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஸ்டாப் இட். அவ என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாளா? சும்மா, நான் சொல்றத கேள. பாவம் அவ. அவங்க அப்பா அம்மா கூட அவ பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. அதான் ஒரு கேக் கட் பண்ண, அவ்வளவுதான். என்ன நம்பு. என் மேல கை வைக்காதீங்க. என் மனசு உடம்பு ரெண்டையுமே உங்களுக்காக தான் தியாகம் பண்ணேன். ஒரு வருஷத்துல கூட நீங்க என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணது இல்ல. ஆனா நேத்து வந்தவ அவளை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் கேக் கட் பண்றீங்களா? ஐம் சாரி சுமா. உன் பர்த்டே டேட் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன மனசார காதலிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுமா, நீ வேற அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்ட. வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன். போதும் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாந்தி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னா கண்டிப்பா நீங்க அவளை ஏதோ பண்ணிருக்கணும். இல்லனா ஒரு பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஐம் சாரி சுமா. நாளைக்கே அவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நாளைக்கா? இன்னைக்கு இன்னும் 5 நிமிஷத்துல அவளை இந்த ஆபீஸ்ல இருந்து காலி பண்ண வைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு சுமா. அந்த ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கலாம்னா இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? சுமா வேண்டாம். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் தான். வெறும் 5 நிமிஷம். ஒன்லி 5 மினிட்ஸ். அதுக்குள்ள அவ இங்க இருந்து போயிடணும். இல்லனா நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க ஆபீஸும் இருக்காது. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப முடிவு உங்க கையில. என்னாச்சு சும்மா? ஏன் டென்ஷனா இருக்க? மூடிக்கிட்டு போடா. இவ திறந்து போட்டுக்கிட்டு என்ன மூடிட்டு போடான்றா? கொஞ்சம் சாந்தி உள்ள வர சொல்லு. ஓகே சார். MD is not available. Call later. Sir, he is in meeting. Can you call later? சாந்தி, நான் உங்ககிட்ட சொன்ன ஜாப்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சிட்டியா?
எந்த ஜாப் சார்? எந்த ஜாபா? கனவுல மிதக்குறியா? அது என்னமோ உண்மைதான் சார். இப்பெல்லாம் நீங்க என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அதெல்லாம் எனக்கு புரியறதே இல்ல சார். ஹலோ சாந்தி, இது ஆபீஸ், உன் வீடு இல்ல. ஒர்க் பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? நான் சொன்ன வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கவே மாட்டியா? அவளை துரத்துனீங்களா இல்லையா? ஆயிடுச்சு, இதோ ஆயிடுச்சு. இத பாரு சாந்தி, இனிமே இந்த ஆபீஸ்ல உன்னோட மாரடிக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடு. நான் போக மாட்டேன். சாந்தி, விடு. ஏன் முன்னாடி கொஞ்சறீங்களா? விடுறீ. அவளை அனுப்புங்க, அவளை அனுப்புங்க. சார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். சும்மா விட்டுரு சும்மா, ப்ளீஸ். ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச அசிங்கமாயிடும். சும்மா விட்டுடு சும்மா, ப்ளீஸ். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? அவன் கூட ஒரு தடவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதுக்கு நீ இந்த ஆட்டம் ஆடுறியா? நான் அவன் கூட தினம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஏன் மனசு எவ்வளவு பாடுபடும்? அவன் தான் என் உயிர், அவன் தான் என் புருஷன்னு 3 வருஷமா என்னையே நான் அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கலான்னு பாக்குறியா? போடி, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? எங்கேயாவது எவனாவது உனக்குன்னு ஒரு இளிச்சவன் இருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு. What a beautiful place. இங்கே இருந்துடலானே. ஹலோ, இது ஃபாரின் இல்ல, இந்தியா. ஆனா நீ ஃபாரினர் மாதிரி தானே மூவ் பண்ணிட்டு இருக்க. I like that. எனக்கு இங்கிலாந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. Very nice place, very nice people. யாரையும் கேர் பண்றதே இல்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கவங்களை எடுத்துக்கோங்களே, அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஏன் இப்படி சொல்ற? அப்படியே திரும்பி பாருங்க, யாரோ ஒருத்தன் நம்மளே பாத்துட்டு இருக்கான். அவனை இங்க இருந்து ஓட வைக்கிறேன் பாரு. வாடா, வா, கிட்ட வந்து பாரு, வா. அரவிந்த், உன்னோட பிசினஸ டோட்டலா இங்கிலாந்துக்கே ஷிஃப்ட் பண்ணிடு. 2 பேரும் அங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்டைரக்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? சேச்சா, மேரேஜ்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஜஸ்ட் ஃபார் 5 years கான்ட்ராக்ட். ஒரு 5 வருஷம் தான், ஜஸ்ட் 5 years. அப்புறம் செட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 5 years, இல்லனா கான்ட்ராக்ட் கேன்சல். அதுக்கப்புறம் உங்க வழி வேற, என் வழி வேற. சாரி அகிலா, எனக்கு எங்க அம்மா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம், இட்ஸ் யோர் விஷ். ஹலோ அர்ச்சனா, கொஞ்சம் உள்ள வரியா? இதோ வரேன் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ். சார் சொல்லுங்க சார். உட்கார் அர்ச்சனா. வாட் இஸ் திஸ்? என்ன ட்ரெஸ் இது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு? மாடர்னா ட்ரெஸ் பண்ணா நீங்க கோவப்படுவீங்கன்னு சொன்னாங்க, அதான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். அப்படின்னு யார் சொன்னது? சும்மா தான் சொன்னாங்க சார். சும்மாவா? இப்பதான் எனக்கு புரியுது, அவளுக்கு பொறாம. இந்த ஆபீஸ்ல அவளை தவிர வேற யாரும் நல்லாவே ட்ரெஸ் போட்டு கூடாது. சரி, உன்னை இப்படி போட்டுக்க சொன்னால அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? ஷார்ட் ஸ்கர்ட் சார். பார்த்தல, அவளை தவிர இந்த ஆபீஸ்ல வேற யாரும் நல்லா ட்ரெஸ் போட்டு கூடாது, அதான் அவளோட ஆசை. ஆமா சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிட்டு வரலாம், எனக்கு கவலை இல்ல. தட்ஸ் யுவர் ஃப்ரீடம். அதுல எல்லாம் நான் குறுக்க வரமாட்டேன். ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஓகே, நீ போய் வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இதோ வந்துடுறேன் சார். பூ இருக்கிற இடத்தை தேடி வண்டு போகும், இங்க வண்டை தேடி பூவா வந்து மாட்டுதே. சரி, பல்லு இருக்கிறவன் பகோடா தின்றான், நாம பார்த்து பார்த்து ஏங்க வேண்டியதுதான். சும்மா, எஸ் சார். அங்க பாரதின்னு ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். மிஸ் பாரதி, யூ கேன் கோ நவ. தேங்க் யூ. என்னடா இது, FTV எதிர்க்கு வருது?
அதானே பார்த்தேன். பின்னடுகளே பின்னி எடுக்கிறா. குட் மார்னிங் சார். Please take your seat. Thank you. I've seen all your certificates. I was impressed a lot. மிஸ் பாரதி, நீங்க எப்ப ஜாயின் பண்றதா இருக்கீங்க? இந்த நிமிஷமே சார். Oh. சார், என் சீட்டு உங்க சீட்டா? இங்கே வந்து உட்கார்றீங்களா? இப்போ அது வேண்டாம் சார். நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க சீட் அது. அது வேண்டான்னா உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க உட்காரலாம். தேங்க்யூ ஸோ இட்ஸ் மச். ஓகே. இந்த மாதிரி ஒரு கட்டையை இது வரைக்கும் பார்த்ததில்ல. சார், இது சரியாவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட் 1 minute. சரியா தானே இருக்கு? நீங்க டச் பண்ண அடுத்த செகண்டே சரியாயிடுச்சு. என்ன பார்த்து எழுச்சு என்ன பிரயோஜனம்? வந்துட்டான். சார், மீட்டிங் எப்படி நடந்துச்சு சார்? எக்ஸலண்ட். சிட் டவுன் பாரதி. ஆஃபீஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். எனக்கு சில எம்டி ஃபைல்ஸ் வேணும். எம்டி ஃபைல்ஸ்? யா. அது அங்க இருக்கு. தேங்க்யூ. சார், எந்த கலர் எடுத்துக்கிட்டோம்? யூ டேக் தி கலர் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கலரை நீங்களே சொல்லுங்க சார். எங்க பாஸுக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஏ தவளை, உன்னை யாராவது கேட்டாங்களா என்ன வேணும் உனக்கு? சும்மா மேடம் எம்டி ஃபைல் கேட்டாங்க. பார்த்தி, இவங்கிட்ட 2 எம்டி ஃபைல கொடு. ஓகே சார், இந்தா.